நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, அம்மா வந்தனா, தனோ இங்க வா. அம்மா, அர்ச்சனாவையும் வந்தனாவையும் நான் வரசனன்னு சரிங்கம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹலோ. வணக்கம் ஆண்டி, நான் லக்ஷ்மி பேசுறேன். லக்ஷ்மி நீயா? வணக்கம்மா. ஆண்டி, அண்ணி எங்க? அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? என்ன? அர்ச்சனா வீட்ல தான் இருக்கா. ஆனா அவங்க இங்க வரேன்னு சொன்னாங்களே. இங்க நாங்க எல்லாருமே அவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா அம்மா தான். ரொம்ப நேரமா அவங்க போனுக்கு எல்லாருமே ட்ரை பண்றோம், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. லக்ஷ்மி, அது எனக்கு எதுவும் புரியலம்மா. ஏதாவது விசேஷமா இன்னைக்கு? இல்ல எல்லாரும் அர்ச்சனாக்கு வெயிட் பண்றாங்கன்னு சொன்னியே. ஆண்டி, அண்ணி உங்ககிட்ட சொல்லலையா? எதை பத்திமா? அர்ச்சனாக்கா, வந்தனாணி உங்க 2 பேரையும் அம்மா வர சொன்னாங்க. சீக்கிரமா அர்ச்சனா, அம்மா வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. அப்ப கார்த்திக் குடும்பத்துல உள்ளவங்க பர்த்டே டேட்ஸ் கூட எழுதி இருக்கேன். அக்டோபர் அக்டோபர் 7ஆம் தேதி. இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாளாச்சே. அப்படியா? இன்னைக்கு சம்பந்தி அம்மாவுக்கு பிறந்த நாளா? ஆமா ஆண்டி, இங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அக்கா, மாமா எல்லாருமே அண்ணியை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்றோம். இல்ல இல்ல இல்ல, நான் உடனே அவகிட்ட சொல்றேன், அவ ஃபோன் பண்ணுவா. தேங்க் யூ ஆண்டி, பை. இந்த பொண்ணு இருக்காளே, ஆனா அர்ச்சனா ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களோ? அவங்க பிறந்த நாளும் அதுவுமா நான் இங்க வந்துட்டேனே. நான் எப்படி இதை மறந்துட்டேன்? இன்னொரு தடவை நல்லா பாத்துக்கிறேன். அக்டோபர் 7ஆம் தேதி கரெக்டா இன்னைக்குதான். இப்ப என்ன பண்றது? அர்ச்சனா, அம்மா, அர்ச்சனா. என்ன சென்னை? என்னன்னு சொல்றதுப்பா? இப்பதான் லக்ஷ்மி போன் பண்றா எனக்கு. இன்னைக்கு நம்ம சம்பந்தி அம்மாவோட பிறந்த நாளா. அங்க எல்லாரும் அர்ச்சனாக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களாம். நியாயமா இன்னைக்கு அர்ச்சனா மாமியார் வீட்ல எல்லாம் இருக்கணும். அம்மா, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. அப்படி இல்ல, அர்ச்சனா மறந்து போயிருப்பா. ஆனா இதெல்லாம் அவ மறக்க மாட்டாங்க. ஒருவேளை மாமியார் மருமகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அதான் நான் கூப்பிட்டதுமே வரேன்னு கிளம்பி வந்துட்டா. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன, நான் தான் மறந்து போயிட்டேன். அர்ச்சனா, அப்படி எப்படிமா மறக்கலாம்? அதாம்மா எனக்கும் புரியல. இந்த விஷயத்த நான் எப்படிதான் மறந்து போனேனோ. ஏய், இது உன் மாமியார் பிறந்த நாள், அது எப்படி நீ மறக்கலாம்? சம்பந்தி அம்மா பாவம் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்களோ. லக்ஷ்மி போன் பண்ணி அங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கறதா சொல்றா. அவ உனக்கு போன் கூட பண்ணாலாமே, நீ எதுக்கு போன் எடுக்கல? ராதிகா, இத பார், நீ இந்த நேரத்துல டென்ஷன் ஆகாத. அர்ச்சனா பாவம் ஏற்கனவே பயந்து போயிருக்கா. இந்த நேரத்துல நீ அவளை திட்டலாமா? அப்படி இல்லங்க, இப்ப இவ என்ன பண்ணுவா? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ? இது வரைக்கும் நான் ஒரு போன் கூட பண்ணல. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அர்ச்சனா, நீ டென்ஷன் ஆகாத. நீ புறப்படுறதுக்கு தயாராகு. உன் சார்பா எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ வேண்டாம்ப்பா, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தானே தப்பு பண்ணேன். அதனால நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும்.
அப்படி இல்ல அர்ச்சனா, நீ என்ன பண்ணுவ? பாதி நாள் ஓடி போயிடுச்சு பாரு. ஐயோ ராதிகா, முதல்ல நீ டென்ஷன் ஆகுறத நிறுத்து. அக்கா, எனக்கு என்னமோ நாம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. சுகன்யா, அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவங்களோட மருமகளை இன்னும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லல. இவளுக்கு முன்னாடி நாம வாழ்த்து சொன்னோம்னா அது ஒரு மாதிரி இருக்காது? ராதிகா, முதல்ல அர்ச்சனா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகட்டும், அப்புறம் ஃபோன் பண்ணி நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். அவ கிளம்புறதுக்கான ஏற்பாடு பாரு. சூர்யா, டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி எடுக்க சொல்லு. சரி. அம்மா, முதல்ல நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறேன். நான் அங்க ஒரு அழகான புடவையை பார்த்து வச்சிருக்கேன். அம்மாவுக்கு அதை வாங்கிட்டு போறேன். ஆமா அர்ச்சனா, இதுதான் சரியான யோசனை. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இங்க பாரு, மூஞ்ச இப்படி கவலையா வச்சுக்காத, சந்தோஷமா இரு. கிளம்ப. நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். வா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். போமா. கரெக்ட் தான் மாமா. ஆனா வழக்கமா எல்லாமே என்கிட்டயே வரும். ஆனா இந்த வாட்டி நானே நேர்ல போக வேண்டியதா இருக்கு. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது நல்ல விஷயம் தானே. நீங்க எப்பவும் வேலையில பிஸியா இருக்கணும், அதான் எங்களுக்கு சந்தோஷம். அது சரி, நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? அது வந்து மாமா, இப்போ என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஆனா ஒரு வாரம் இல்ல 10 நாள் ஆயிடும்னு நினைக்கிறேன். அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. ஆ, சொல்லுங்கம்மா. மோகன், எப்பப்பா வீட்டுக்கு வரீங்க? நீ ஊருக்கு போக ஏற்பாடு பண்ண வேண்டாம்? இதோம்மா, நானும் நந்தினியும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். நந்தினியை விடுப்பா, அவ நிதானமா வரட்டும். சரி சரி, கார்த்திக் அம்மா கிட்ட போன கொடு, அவங்களுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுறேன். இதோம்மா கொடுக்குறேன். அம்மா, ம்? உங்களுக்கு அம்மா வாழ்த்து சொல்லணுமா? சம்மந்திமா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சம்பந்தி. ரொம்ப நன்றிங்க. இந்த வயசுல போய் என்னங்க பிறந்த நாள் எல்லாம். நந்தினியும் மாப்பிளையும் வந்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரையும் நீங்க அனுப்பி வச்சதுல எனக்கு இன்னும் சந்தோஷம்தான். கார்த்திக், நீ ஒரு வேலை பண்ண. அந்த ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ண. ஏன் இன்னும் டிசைன்லாம் அனுப்பலன்னு கேளுப்பா. ஆமாப்பா, கிளையண்டோட மீட்டிங் இருக்கு, அதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அது ஒண்ணும் இல்லப்பா, முன்னாடியே டிசைன் அனுப்பிட்டா நாம ஒரு தடவை செக் பண்ணிடலாம்ல. அவளுக்கு ஃபோன் பண்ணுப்பா. நந்தினி, உன் மாமியார் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்கம்மா. ஹலோ. அம்மா சொல்லுங்க. நந்தினி, உன்னோட சித்தி இப்பதான் பேசுனாங்க. நீ அங்க போனதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. உன் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, நீ வேணா கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வாயேன். அது இல்லம்மா, அவர் ஊருக்கு போறதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணணும்ல. என்னம்மா நீ அத பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். மோகனும் எப்படியும் ஊருக்கு போறான். இங்க எனக்கு உதவி செய்யதான் குமுதா கூடவே இருக்கால, அதனால நீ அங்கேயே இருக்கலாம். அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு ஷாப்பிங்லாம் பண்ணணும்ல, உனக்கு தேவையான நகை, துணிமணி எல்லாத்தையுமே வாங்கிக்கோ. ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் நீ பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல. சரிங்கம்மா, நான் வச்சிடுறேன். அப்புறம் பேசுறேன். நந்தினி, என்ன சொல்றாங்க? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? ஆமா, அவங்க நல்லா இருக்காங்க. அது வந்து மோகன் ஊருக்கு போறாருல, அதை ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்ப சரி, நான் போய் எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, இன்னைக்கு நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. நானே பண்றேன். அப்படியா? எல்லா வேலையும் நீயே பண்ண போறியா? ஏன் இவ பண்ண மாட்டாளா? நீ தான் இவ்வளவு நாள் வேலை பாத்திருக்கல. நீ இன்னைக்கு பேசாம உட்காரு, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். என்னக்கா நீங்க, என் பிறந்தநாள் என்ன அவ்வளவு பெரிய விசேஷமா? வா. அப்போ சரி, நானும் புறப்படுறேன். என்ன இது, அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? நான் டிஃபன் எடுத்து வைக்க தான் போறேன். இல்ல டிஃபன் சாப்பிட்டு போனா ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, டிஃபன்ல என்னோட பங்கையும் சேர்த்து நந்தினிக்கே கொடுத்துருங்க. அப்படின்னா அக்கா உங்க கூட வரலையா? நான் கூட்டிட்டு போலாமா? உங்க அக்கா உங்க கூடவே தான் இருக்க போறா. அம்மா தான் சொல்ல சொன்னாங்க. ஆ. அப்போ சரி, நான் கிளம்புறேன். பாய் கார்த்திக். என்னங்க உங்களோட ஃபோன்? வாமா, மத்தவங்களுக்குலாம் நம்ம டிஃபன் கொடுக்கணும்ல. வா. சரிங்க பெரியம்மா. பாவம் அக்கா, காலையில இருந்து வேலை செய்யறாங்க. இன்னைக்குன்னு எவ்வளவு வேலை தெரியுமா? ஏம்பா கார்த்திக், என்ன நின்னுகிட்டே இருக்க? ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க பெரியப்பா.
மேனேஜர் சார், நீங்க ஒரு வேலை பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்னேகா, இதெல்லாம் என்னம்மா? என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில போயிடுங்க. எதுக்குமா? எப்பவுமே நீங்க தானே எனக்காக டிஃபன் பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்களுக்காக நான் பண்றேன். சிங்கானியா ஆபீஸா? ஹலோ. ஹலோ, சினேகா மேடம். நான் ஸ்னேகாவோட அம்மா பேசுறேன். நான் கார்த்திக் சாரோட ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் மேடம். நீங்க ஸ்னேகா கிட்ட என்ன பேசணும்? சினேகா மேடம் டிசைன் அனுப்ப சொல்லி கார்த்திக் சார் அவங்க கிட்ட சொல்ல சொன்னாரு. சோ ப்ளீஸ் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இன்னும் நாளே நாள்ல கிளையன்ட்ஸுக்கு டிசைன்ஸ் கொடுத்தாகணும். இங்க பாருங்க, உங்க கார்த்திக் சார் கிட்ட சொல்லுங்க, இனிமே ஸ்னேகா எந்த டிசைனும் உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டா. இனிமே அங்க வேலை செய்யவும் மாட்டா. மா, பாத்தியா ஸ்னேகா, எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 4 நாள்ல டிசைன் வேணுமா? இனி நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்தாங்கம்மா சுட சுட பூரி. அட என்ன நந்தினிமா எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க? போதும் மாணிக்கண்ணே, போதும். என்னம்மா போதுங்கிறீங்க? எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். உன் மாமியார் இங்கேயே உன்னை தங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மேல அவங்களுக்கு எவ்வளவு பாசம் இல்ல? மாப்பிள்ளையும் கிளம்பி போயிட்டாரு. ஆனா அர்ச்சனா இன்னும் வரலையே. கார்த்திக், ஒரு தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணுப்பா. அவகிட்ட அவங்க மாமியார அவளை தவிர எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க, வாழ்த்திட்டாங்கன்னு சொல்லுப்பா. அவ எப்ப வருவான்னு கேளுப்பா. நான் வந்துட்டேன் பெரியப்பா. அம்மாவோட பிறந்த நாளும் அதுவுமா என்னால வந்து வாழ்த்தாம இருக்க முடியுமா என்ன? என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லம்மா, லேட்டாலாம் ஒன்றும் ஆகல. ஹாப்பி பர்த்டேமா. உங்களுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. ம், உட்காரு, டிஃபன் சாப்பிடு. அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா, எல்லார விடவும் நான் தான் உங்களுக்கு முதல்ல விஷ் பண்ணிருக்கணும். ஆனா என்னால பண்ண முடியல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அதெல்லாம் பரவாயில்லம்மா, விட்டுரு. இந்த வயசுக்கு மேல பிறந்தநாள் எல்லாம் யாராவது கொண்டாடுவாங்களா? ஏதோ பசங்க எல்லாரும் சேர்ந்து. அம்மா, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சந்தோஷமான நாள்மா. எனக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு அம்மாவுக்கும் இந்த நாள்ல எல்லா குழந்தைங்களும் தான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரும் இங்க இருந்தாங்க, ஆனா நான் மட்டும்தான் இல்ல. அதனால என்ன அர்ச்சனா, பரவாயில்ல விடு. அம்மா, அம்மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு போய் எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு ஒன்னும் பண்ணிடல அர்ச்சனா. போய் உட்காரு, டிஃபன் சாப்பிடு, ஆறிட போகுது. அண்ணி ஒரு நிமிஷம், அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு உங்க கையாலேயே அவங்களுக்கு பாயசத்தை ஊட்டி விடுங்க. லக்ஷ்மி சொன்னது கரெக்ட். உங்க மாமியாருக்கு உன் கையால பாயசத்தை கொடுமா. நான் போய் பாக்குறேன்.
இதுதான் சந்தோஷமா? இப்போ எல்லா கோவமும் போயிடும். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கல்லம்மா. என்ன அர்ச்சனா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? பரவாயில்ல விடு, என்னால புரிஞ்சுக்க முடியுது. வா வந்து உட்காரு. அம்மா, ராதிகா ஆண்டி போன்ல இருக்காங்க. கொடுமா. ஹலோ. வாழ்த்துக்கள். எங்க எல்லார் சார்பாவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சம்மந்தி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சம்பந்தியம்மா, முதல்ல நீங்க எங்க எல்லாரோட வாழ்த்துக்களையும் ஏத்துக்கணும். அம்மா உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. அர்ச்சனாவுடைய மாமியாருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா. பெரியவங்க உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு உண்டு. அது ராதிகா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. ஐயோ, அவ நீயே சொல்லு. சம்பந்தியம்மா, அது அர்ச்சனா வந்துட்டாளா? வந்துட்டா. இதோ இப்பதான் வந்தா. அது உங்களுக்கு ஏதோ பரிசு வாங்கணும்னு மார்க்கெட்டுக்கு போனா, அதான் லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, பிறந்தநாள் பரிசெல்லாம் அவ்வளவு முக்கியமா என்ன? நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில பூஜையில எல்லாரும் இருக்கணுங்கிறதுதான். வேற ஒண்ணும் இல்ல. அர்ச்சனாவும் இருந்திருந்தான்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில பூஜையில எல்லாரும் இருக்கணுங்கிறதுதான். வேற ஒண்ணும் இல்ல. அர்ச்சனாவும் இருந்திருந்தான்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமா, அதுவும் சரிதான். சம்பந்தி அம்மா, அது அது வந்து நான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஒரு சின்ன விருந்துக்கு அழைக்கலான்னு ஆசைப்படுறோம். அது வந்து அது சூர்யாவோட அப்பாக்கு அது டெண்டர்மா, டெண்டர். டெண்டர் ஏதோ கிடைச்சிருக்கான். அதான் எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை உங்க கூட கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. என்ன இன்னைக்கா? டெண்டர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் சம்மந்தி. ஆனா இன்னைக்கு நான் பெரியவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுறேன். மாமா, சம்மந்தி அம்மா நம்ம எல்லாரையும் இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு வர சொல்றாங்க. அர்ச்சனாவோட அப்பாவுக்கு ஏதோ புது டெண்டர் கிடைச்சிருக்கான். அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. அவங்க கிட்ட நாம எல்லாரும் நிச்சயம் வரணும் சொல்லிடு. சரி. ஹலோ, இந்த சந்தோஷமான நேரத்துல நாங்க நிச்சயமா வருவோம்னு பெரியவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. வராங்களாம், வராங்களாம். அப்படியே நம்ம சார்பா வாழ்த்தையும் சொல்லிடுமா. அப்புறம் சம்பந்தி, இங்க எல்லார் சார்பாவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாரு. எல்லாருக்கும் நாங்க நன்றி சொன்னோம்னு சொல்லிடுங்க. அப்ப சரி, சாயந்தரம் நாங்க எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா வந்துடணும். போனை வச்சிடுறேன். சரி சம்பந்திமா.